நீங்கள் இங்கிலீஷ் கிராமரை வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக பேசணுமானா knowing about this concept have is very very important. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹேவ்ன்ற கான்செப்ட் பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த எல்லா வேர்ட்ஸ் பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ till the end. You are going to get lot of value in this video, and after learning this concept have, has, don't have, doesn't have, you will become more confident in understanding grammar, and at the same time it will help you to start speaking fluent English. நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக பேசுறதுக்கு இங்கிலீஷ் கிராமர் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ till the end. You are going to get lot of value. ஸோ அதுக்கு முன்னாடி if you are new to my channel, please subscribe and also press the bell icon. ஸோ நான் அடுத்த டைம் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ let us understand the concept of this have, has, don't have, doesn't have. ஸோ if you take this have and has, தமிழில் வந்து மீனிங் வைஸ் சேம் தான் வரும். have அன்னால் பெற்றிருக்கிறேன் இருக்கு, as அன்னாலும் சேம் அதே மீனிங் தான் வரும். பெற்றிருக்கிறேன் இருக்குன்னு மீனிங் வரும். உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். V1, V2, V3, VM plus S, VM plus ஐன்ட்டு அதில் வந்து V1 verbs like go, come, take, sing, dance, write, run, eat இதெல்லாமே வந்து V1 verbs. அந்த V1 verbs மாதிரி நம்ம வந்து have யூஸ் பண்ணுறோம். hasன்றது வந்து VM plus S. If you take the example goes, comes, speaks, eats, runs. ஸோ V1 verbக்கு நம்ம வந்து S ஆட் பண்ணி VM plus S யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் she has a laptop. அவள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. இங்கே as எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே sheன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால இங்கே வந்து as யூஸ் பண்ணணும். லைக் he, she, it இந்த மூணு வார்த்தைகள். அதே மாதிரி சிங்குலர் நேம்ஸ் லைக் ராஜு, பாய், மை ஃபாதர், சேர், பென், டைகர் இதெல்லாமே வந்து சிங்குலர் நேம்ஸ். சிங்குலர் நேம்ஸ் வரும்போது நம்ம has என்ற வார்த்தை மேட்ச் பண்ணோம். I, we, you, they அதே மாதிரி ப்ளூரல் நேம்ஸ் லைக் பாய்ஸ், மை பேரண்ட்ஸ், டைகர்ஸ், பென்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்போது அதே மாதிரி I, we, you, they இந்த மாதிரி வேர்ட்ஸோட நம்ம வந்து have என்ற வார்த்தை மேட்ச் பண்ணுறோம். அண்ட் he, she, it சிங்குலர் நேம்ஸோட has யூஸ் பண்ணுறோம். பட் மீனிங் வைஸ் பார்த்தோம்னா have அண்ட் hasக்கு சேம் மீனிங் தான் வரும். பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கிறாள், இருக்கு இந்த மாதிரி மீனிங் வரும். சம்டைம்ஸ் இந்த have அண்ட் has என்ற வார்த்தைகளை நம்ம வந்து eat ஆனால் சாப்பிட்றது இல்லையா அந்த வார்த்தைக்கு பதிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் I eat my breakfast, you can say I have my breakfast. மீனிங் வந்து சேம் தான், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். அதே மாதிரி has கூட யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் she eats her breakfast at 8 o'clock, you can say she has her breakfast at 8 o'clock. ஸோ இந்த மாதிரி eat என்ற வார்த்தைக்கு பதிலாக have, has யூஸ் பண்ணி பேசலாம். அண்ட் இந்த have, has என்ற வார்த்தை வந்து ஈவன் drink என்ற வார்த்தைக்கு பதிலாக கூட நம்ம பேசலாம். So instead of saying I drink a glass of milk every day, you can say I have a glass of milk every day. Instead of saying she drinks a glass of milk every day, you can say she has a glass of milk every day. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க்ன்ற வார்த்தை பதிலாக இந்த have யூஸ் பண்ணி பேசலாம். பட் அதிகமாக வந்து இந்த have and hasக்கு இருக்கு, பெற்றிருக்கிறேன் இந்த மாதிரி மீனிங்கில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஈட் அண்ட் ட்ரிங்க்ன்றது வந்து நம்ம வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். மெயின் மீனிங் வந்து இருக்கு, பெற்றிருக்கிறேன் அந்த மாதிரி மீனிங் வரும் have and hasக்கு. உங்களுக்கு வந்து இந்த have and has வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது and main meaning புரிஞ்சுது. Let's move on to the next concept. Don't have, doesn't have. இந்த சென்டென்ஸில் பாருங்க I don't have a laptop பண்ணா என்கிட்ட லேப்டாப் இல்லை. I have a laptop பண்ணா என்கிட்ட லேப்டாப் இருக்கு, நான் பெற்றிருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் வந்து என்கிட்ட லேப்டாப் இல்லை, தட் இஸ் நெகட்டிவ் மீனிங். ஸோ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் மேக் பண்ணோம்னா have முன்னாடி don't யூஸ் பண்ணணும். I don't have a laptop, என்கிட்ட லேப்டாப் இல்லை. We don't have a mobile, எங்ககிட்ட மொபைல் கிடையாது. They don't have books, அவங்ககிட்ட புக்ஸ் கிடையாது. மை பேரண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் மொபைல், எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட மொபைல் கிடையாது. இந்த மாதிரி இல்லை என்று சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஃப் யூ see this example, she doesn't have a laptop, இதோட மீனிங் என்னன்னா அவள்கிட்ட லேப்டாப் கிடையாது. டோன்ட் ஹேவ், டசன்ட் ஹேவ் ரெண்டு ஒரே மீனிங் தான் வரும். பட் இங்கே எதுக்காக நான் டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ணேன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ட் she. ஸோ இங்கே sheன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நான் டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டோன்ட் ஹேவ் வராது. அதே மாதிரி டசன்ட் வரும்போது நீங்கள் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸில் பாருங்கள் she has யூஸ் பண்ணியிருக்கேன். அவள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா she has a laptopனு சொன்னோம். அவள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா she doesn't have a laptopனு சொன்னோம். நீங்கள் she doesn't has யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா டஸ்ல ஆல்ரெடி எஸ் வந்துருச்சு, மறுபடியும் நீங்கள் வந்து has யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இங்கிலீஷில் நெகட்டிவ் சென்டென்சஸ் மறுபடியும் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது இந்த do, does என்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக நீங்கள் does யூஸ் பண்ணும்போது V1 verb தான் இருக்கணும் இங்கே. ஸோ have தான் வரும், has வராது. அதே மாதிரி he doesn't have, it doesn't have, ராஜு doesn't have இந்த மாதிரி எல்லா சென்டென்ஸோட does வரும்போது நீங்கள் வந்து does பக்கத்தில் V1 verb யூஸ் பண்ணி தான் பேசணும். Okay, this is the difference between this don't have, doesn't have. Okay, I hope you understood the difference between this don't have and doesn't have. Next, let us move on to the next concept, have to, has to.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து have has புரிஞ்சுது, don't have doesn't have புரிஞ்சுது, இது மெயின் மீனிங். நெக்ஸ்ட் வந்து have to has to. இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து ஆக்சுவலி they are not V1 verbs. here have க்கு அப்புறம் நீங்கள் வந்து to யூஸ் பண்ணீங்கன்னா have to, and have to has to அப்புறமா நீங்கள் வந்து பாருங்கள் goன்றது V1 verb. have to has to போனால் நீங்கள் வந்து V1 verb யூஸ் பண்ணீங்கன்னா here have to has to become helping verbs. auxiliary verb மாறிடும். can, could, shall, should, will, would இருக்கு இல்லையா, அது எல்லாமே auxiliary verbs, modal verbs சொல்கிறோம். அதே மாதிரி have to has to நம்ம வந்து modal verbs யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே have to has to அப்புறம் நீங்கள் வந்து V1 verb யூஸ் பண்ணணும். and have to has to மீனிங் என்னன்னா when you talk about situation compulsion, அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வேலை செய்ய வேண்டியாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த have to has to யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து must என்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியும் இல்லையா, கண்டிப்பாக செய்ய வேண்டும், அந்த மாதிரி மீனிங்கில் தான் இந்த have to has to யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ டேக் திஸ் எக்ஸாம்பிள் I must go now, நான் இப்போ கண்டிப்பாக போக வேண்டும், அதே மீனிங் தான் I have to go, நான் வந்து போக வேண்டும். and to take this example I have to go to office this Sunday, இதோட மீனிங் என்னன்னா இந்த சண்டே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டியாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தெர் இஸ் அ சிச்சுவேஷன் கம்பல்ஷன். நம்ம பேசும்போது சம்டைம் we talk about situation compulsion, அப்படின்னா ஒரு சிச்சுவேஷனால் இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, கம்பல்சரி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும்போது we can use this have to and has to. have to has சொன்ன பிறகு நீங்கள் எப்போவுமே V1 verbs தான் யூஸ் பண்ணணும். அண்ட் யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் have to has டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா, இங்கே she வந்துருக்கிறதுனால has யூஸ் பண்ணணும். சேம் இங்கே முதல்ல சொல்லி கொடுத்தா இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது has யூஸ் பண்ண சொன்னா இல்லையா, அதே மாதிரி இங்கே கூட I வரும்போது have to யூஸ் பண்ணணும். I have to, we have to, they have to, my parents have to. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது has to யூஸ் பண்ணணும். he has to, she has to, it has to, my father has to, இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது has to யூஸ் பண்ணணும். அண்ட் have to has சொன்ன பிறகு V1 verb யூஸ் பண்ணணும். you cannot use V2 or V3 verbs. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த have to has to வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து don't have to, doesn't have to மீனிங் வரும். I don't have to go to office this Sunday, இந்த சண்டே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக இல்லை, ஆனால் there is no compulsion, there is no situation compulsion. she doesn't have to go to office this Sunday, இந்த சண்டே அவள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாக இல்லை. ஸோ there is no compulsion, there is no situation compulsion. இந்த மாதிரி situation compulsion பற்றி பேசும்போது பாசிட்டிவ்ல have to has to வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது don't have to, doesn't have to வரும். So even if you take the example, I don't have to write this, நான் இதை வந்து எழுத தேவையில்லை. she doesn't have to speak, அவள் பேச தேவையில்லை. she doesn't have to cook, அவள் சமைக்க தேவையில்லை. These are the different meanings and use of this have, has, don't have to, doesn't have to. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, this all about this concept have and has. So if you like this video, please like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and don't forget to subscribe to my channel. I will meet you in my next video. Till then, bye bye.